விசாரிக்கிறது அவருடைய கரம் ஒரு நாளும் குன்றி போகவில்லை. அவர் சொல்றார், நான் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறியும்படி இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஆபிரகாமை பார்த்தோம். இந்த காரியத்தை எரேமியா கர்த்தர் வெளிப்படுத்துவதை பார்த்தோம். ஏன்னா குயவன் கையில அந்த மண்ணை கொடுக்கும்போது அவர் எப்படி அதை பிணைஞ்சு தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணை மாற்றுவான். அது சரியா பக்குவப்படையன்னு சொன்னா ஒரு உகந்த ஒரு பாத்திரமாய் வரையவே முடியாது. அல்லேலூயா. இப்ப நாமளும் எங்களை நல்லா பிசைகிறதுக்கு பரமதேவனுடைய கைக்குள்ள கொடுக்கணும். அவருடைய கரத்திலே நான் என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாங்கள் அவரிடத்திலே கீழ்ப்படிந்து நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்களை வணைந்து பக்குவமா ஏற்ற வேளையில் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன் உங்களை என்னையும் கண்மலை மேல் உயர்த்துவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது தேவமான போட்ட மகிமையா இருந்தது. பாருங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோட இருந்த ஒருவருடைய சாயல் எப்படி இருந்ததா? தேவ சாயலிலே இருந்ததா? தேவ சாயலிலே உண்மையங்களையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வெளியில இருந்தாரு, 4 பேருக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறாரு. எங்களுக்குள்ள தேவன் எங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்க 2 பேர் 3 பேருக்கு அங்க வாசம் பண்ணுவார். ஆனா உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இவ்வளவு பாக்கியவாங்க பாருங்க, இவ்வளவு சமீபமா எங்களுக்குள்ளேயே தேவனை அழைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் தன்னை அடக்கி எங்களுக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென். அது வார்த்தையாய் வந்திருக்கிறார். அது ஜீவனை உண்டு பண்ணும், எங்களை உயிர்ப்பிக்கும். அப்ப தேவன் பாருங்க, உயர்வுள்ள அவர் பேசினபடியா இந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவரை நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்ய அவருக்கு லேசாயிருக்கு. அப்ப மனுஷனை கர்த்தர் படைச்சு மனுஷன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாத்தீங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் எங்களை அழைக்கிறார்கள், ஒரு காரியத்துக்கு அனுப்புகிறார்கள், ஒவ்வொரு காரியங்களை செய்யறாண்டா ஆதி நாட்களில் நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய ரெஃபரண்டை விட பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம் 1-7 வாசிங்க. மனுஷர்களை தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம் ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தகுதியை எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென். ஆமென். 3ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு ஊழியத்துக்கு, வசனத்தை விளக்கப்படுத்துறதுக்கு, வசனத்தை தியானிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு. ஆனா தேவன் ஒரு காரியத்தை பாருங்க, என்னதுக்காக? அதாவது ஜனங்களை விசாரிப்பு குறைந்து விட்டது. ஜனங்களை விட விசாரிப்பு இல்லை, அவங்களுக்கு கவனிப்பு இல்லை, அவங்களை விதவையை சரியா கவனிக்கிறாங்க இல்லை, வாரங்களுக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்குறாங்க இல்லை, ஒவ்வொருவரும் ஒரு முறைப்பாட்டம். அப்ப முறைப்பாடம் அவங்க குற்றச்சாட்டு வருது. அப்ப அந்த 12 சீசர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் ஒரு நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளை இதுக்காக தெரிஞ்சு கொள்வோம். அப்ப தேவ சமூகத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தை, அதாவது வேதபாரர்களும் ஆசாரிகளுடைய உதட்டுல தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப வார்த்தையை பேசுற மனுஷன் வார்த்தையோடு வாழணும், வார்த்தையோடு இருக்கணும். இந்த ஜெபமும் வசனங்களும் அதை தியானிக்கிறதும் இந்த காரியங்கள் செய்யறதும் இருந்தா தான் தேவனுடைய காரியத்தை செய்யும். மற்ற காரியங்களை நாங்கள் வினைக்கட்டோம்னு சொன்னா இந்த வார்த்தைகளுக்கான காரியங்கள் குறைஞ்சு போகும். அது அப்ப அதற்கு
விசாரிக்கிறேன்னு சொன்னா அங்க பிழைக்கும், கூட்டம் பிழைக்கும், சபையில பெருக்கம் இருக்காது, காரியங்கள் அப்படியே தம்பிக்கோ இருக்கும். அதாவது மந்தர் புனையிலிருந்து வந்துடும். அப்ப ஞானமும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற ஆக்களை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அவங்க நாங்கள் ஜெபத்துல இருக்கணும், அவங்க இந்த காரியங்களை விசாரிக்கணும், அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஆலோசனையை ஜெபத்துல இருந்து பெற்றுக் கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்ப இந்த காரியத்தை செய்கிறதுக்கு மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வசனத்தை ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலம் எழுதியிருக்கிறார். அது அப்போ கொடுத்தது. இப்போ நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எப்படி அந்த காரியத்தை ஜெபத்தோடும் நற்சாட்சியோடும் மக்களை விசாரிக்கவும், ஏழைகள் விதவைகள் திக்கற்றவர்களை விசாரிக்கவும் அவங்களுக்கு உதவி செய்யவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் வணைந்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், வெட்டி எடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் அதை தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்காக தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியங்களை செய்கிறார். அப்ப நாங்கள் வாழ்க்கையில பாருங்க, தேவன் எங்களை எப்படி நடத்துறார் என்றத நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். தேவன் என்னோடு எப்படி இடன்படுறார் என்றதை நான் மற்ற மக்களுக்கு வெளிப்படணும். ஆண்டவர் இப்படியான வித்தியாசமான முறையில் என்னோடு பேசுறாரு இந்த காரியத்தை. இப்ப ரூத்துக்கு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா கர்த்தர் பாருங்க, 2 பேர் நகோமியினுடைய மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆள் 2 பேரும் மான்சியா இருந்தாங்க, அவங்களோட வரணும். இடையில காரியங்களை சொன்ன உடனே என்ன செய்யலாம், மாமியம் முத்தமிட்டு ஒரு ஆள் போயிருக்காங்க. ரூத்து முடிவறியதான் அவளோட கூட இருக்கிறார். அப்ப அந்த அறிக்கையை பாருங்க. ஆனா உலகம் நீங்க ரசிக்கப்பட்டு உள்ளதுக்கு வர போறீங்க, ஒரு விஷயத்தை கேட்டு வர போறீங்கன்னா இடையில சொந்தமோ பந்தமோன்னு சொல்லும், நான் இங்க ஒன்றும் செய்ய முடியாது, நான் உதவி செய்ய முடியாது. வாசிங்க 14ஆம் வசனத்துல சத்தமா. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். யாரு? ஒபேயா, ரூத்தும் ஒருபாலும் அழுகிறாங்க. ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். பாருங்க, நகோமி அவரோட மாமி அவங்கள வாஞ்சியோடு வந்தவங்கள திரும்பி போதில் சொல்றாங்க. அப்ப ஒருவன் உங்களுக்கு எதிராக ஒரு காரியம் சொல்லியிருக்க, நீங்கள் பின்பற்றி வருகிற தேவன், ஏன்னா அவன் அறிஞ்சிருக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அறிஞ்சபடியா ரூத் என்ன செய்யறாங்க, அறிக்கை எழுதுறாங்க, நீங்க வணங்குற தேவனை தான் நான் வணங்குவேன், நீங்க போறதுக்கு தான் நான் வருவேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஆனா மற்ற சகோதரி என்ன செய்யறாங்க, குத்தம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப உலகத்துல பாருங்க, வந்து 2 பேர் வருவாங்க, 2 பேர் நிற்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். கடைசி நாட்களில நான் சபையில இருப்போம், கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். ஏன்? உலகம் சொல்ற காரியத்தை கேட்டு பின்மாற்றமாய் போறதுக்கு கரைவே இருக்கலாம். ரட்சிக்கப்படுறவங்களும் அதிதாகிற காலம் இருக்கிறது. என்னண்டா வார்த்தை பஞ்சகாலம் உண்டாயிருக்கு எங்களுக்குள்ள. தேவனுடைய வார்த்தை கிரிய செய்கிற பஞ்சகாலத்தினாலதான் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை நான் பின்பற்றவனும் எந்த இடர் வந்தாலும் நான் ஆசையாய் பின்பற்றுவேன் என்ற முடிவு எனக்குள்ள இருக்கணும். அப்பொழுதுதான் என்ன நெருக்கடியிலே நான் அதை பின்பற்றக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வரும், நெருக்கடிகள் வரும். ஒரு காரியங்களை செய்யும் போது எதிராக காரியங்கள் எழும்பும். ஆனாலும் அந்த அறிக்கை என்ன நடந்தாலும் நான் உங்களோட மறிக்க வேணுமானாலும் நான் மறிப்பேன். அப்ப நகைமைக்கு ரூத் சொல்றாங்க, உங்களோட தேவன் தான் என் தேவன், நீங்க போடுறதுக்கெல்லாம் நான் வருவேன், உங்களோட மறிக்க வேணும்னாலும் நான் மறிப்பேன். ஏனென்றால் அவருடைய வைராக்கியம் அதை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வைராக்கியம் எப்பவும் தொடர்ந்து வழி நடக்கும். அப்ப நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்ப மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 to 35 வரை ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சிந்திக்கிறவா இருக்கும். இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி எனக்கு உதவி செய்வார், நான் அறியேன், அவரை அறியேன் என்று நாங்கள் யோசிக்கலாம். இல்ல சகோதரி யோசிக்கலாம், இயேசு எனக்கு தெரியாது, இப்பதான் கேள்விப்படுறேன், கர்த்தர் எனக்கு எப்படி செயல்படுவார். வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரனும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆரம்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு
இருக்கிறார், அவரோட தாய் சகோதரன் அந்த சைடுல இருக்கிறாங்க, அவரோட அனுப்பி சொல்றாங்க உங்களுடைய அம்மாவும் சகோதரரும் வந்திருக்கிறான்னு சொல்லுதான். அவர் தன்னுடைய சத்தத்தை, தன்னுடைய வார்த்தையையும், தன்னுடைய வசனத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரன். அவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அவருடைய வார்த்தையை கேட்கிறவன் எவனோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப அவர் தான் எனக்கு சகோதரன் சகோதரியாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்றார். அவர் சொல்றார், நான் மூத்த குமாரனா இருக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்கு சகோதரா இருக்கிறேன், என் நாமத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, பிதாவுடைய சாயலில் படைக்கப்பட்ட நான் உங்களை மீட்டுக்கொள்ளும்படியா பூமியில வந்து நீங்க இழந்து போனதையும் பிறந்ததையும் ரட்சிக்கவே நான் வந்தேன், உங்களை மீட்டுக்கொண்டு என்னுடைய சகோதரியாக மாற்றும்படியா நான் வந்தேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் என்னுடைய சாயல தான் நான் உங்களை படைத்தேன், நீங்க அந்த சாயலை இழந்தபடியா தான் நான் திருப்பியும் லூக்கா 19:10 சொன்னது போல நீங்க இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன். இப்ப நீங்க என்னத்தை இழந்து போறீங்க? அவருடைய சாயலை, அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை இவ்வளவு ஆழமா எங்களுக்கு சொல்லப்பட்டு பாத்தீங்கன்னா, நாங்கள் ஏன் சபையா கூடி வரைய சகோதரர்கள் சொல்றோம், தேவனுடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தின் மீது நாங்கள் கூடியிருக்கிறோம், ஆதலால் நாங்கள் எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தினால நாங்கள் கூடியிருக்கிறோம், அவருடைய வல்லமையினால கூடியிருக்கிறோம், அதனால நாங்கள் சகோதரராய் இருக்கிறோம், நாங்கள் இயேசுவுக்கு சகோதரராய் இருக்கிறோம். ஆமென். அவருடைய சித்தத்தை செய்தால் நாங்கள் அவருடைய சகோதரராக தாயாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் எங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி ஓடுதா அல்லது உலகத்தின் சித்தத்தின்படி ஓடுதா? நான் இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர்? பாருங்க, நான் எப்படிப்பட்டவர், நான் என்னை நானே நிதானித்து அறிய வேண்டும். இன்னொரு வசனத்தை பாத்தீங்கன்னா, மார்க் 4:13-20 வரைக்கும் விதைக்கிற உவமையை பற்றி கர்த்தராகிய ஆண்டவர் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? ஒரு உவமையை சொல்ல போறாரு, அவரை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியேற்கானவர்கள். இவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், சாத்தான் வந்து வழி அருகிலே விதைக்கப்பட்ட பெரிய கட்டணம் எடுத்து போறான். அவ வார்த்தை உங்களுக்கு நிலை நிற்காதபடி சாத்தான் எப்பொழுதும் விழிப்புள்ளவனா இருக்கிறான். உங்களுக்கு வார்த்தை போனதான் நீங்க ரசிக்கப்படுவீங்க. வார்த்தையை போகாதபடி செவியை மூடிட்டா, இருதயத்தை கடினப்படுத்திட்டா, நீங்க ரசிக்கப்பட முடியாது. அப்ப அவன் ரட்சிக்கப்பட்டா அவன் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை தொடையலாம், எங்களை ஆத்மாவை கைவிக்கலாம், அவருக்கு அதிகாரம் இல்லை, தேவனுடைய அனுமதி இல்லாம எங்களை கைவிக்கலாம். ஆனா வசனத்தை கேட்காதபடி உங்களை என்ன செய்யலாம்? உங்களுடைய செவிகளை மூடலாம், உங்களுடைய சிந்தனையை மாற்றி போடலாம். அப்ப பலவீனப்படுத்தினால் நாங்க என்ன செய்வோம்? பலவீனப்பட்டு கொண்டே இருப்போம். அப்ப சாத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னா, எங்களை அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும், எங்களை தேவனிடத்துல கிட்ட போகாத வரைக்கும் அவன் தன்னுடைய தந்திரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் பொய்க்கு பிதாம இருக்கிறான், இல்லாத ஒன்று எடுத்து சொல்லுவான். இது இப்படி தேவன் சொன்னார், இப்படி செய்யலாம் என்று தேவையில்லாத கருத்தை எங்களுக்குள்ள விதைப்பான். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. தொடர்ந்து வாசிங்க 14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவன் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியாக இருக்கிறது. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தமக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளுக்கு உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென். என்ன சொல்ல வர்றா? வித்தியாசமான காரியத்தை வெளிப்படுத்தி நாம தேவனுடைய வசனத்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். பிறகு என்ன செய்யறோம்? கொஞ்சம் நெருக்கடி, துன்பம், கவலை வந்தவுடன் என்ன செய்யறோம்? வசனத்தை விட்டு விலக பார்க்கிறோம்.
வந்தவுடனே நாம் என்ன செய்யறோம்? விட்டு விலகுறோம், ஏற்றுக்கொள்றோம், அங்கால போன உடனே அதை நம்ம விட்டு விடுறோம். அப்ப தேவன் சொல்கிறார், நீங்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட நாளில் உங்களுடைய இருதயம் தேவனுடைய பால் நின்று அவருடைய வசனத்தை பெற்று அதனுடைய பலன் 30, 60, 100 பெறும்படியால் உங்களுடைய நிலம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நிலமாய் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். சபைக்கு உங்களை அழைத்து வாரது தேவனுடைய வசனம் உங்களுடைய இருதயத்திலே போடப்பட்டு அது நல்ல நிலமாய் உங்களை மாற்றி உங்களிலிருந்து பலன் எடுத்து மற்றவர் பலனடையும்படியாய்தான் கர்த்தர் தேவனுடைய வசனத்தை தேவ சபையிலே அவர் தான் உலாவி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்ப நான் எந்த நிலையிலே நிற்கிறேன்? இயேசு எந்த நிலையில நிற்கிறார்? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மனுஷனாகிய நான் நீங்களும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறோம்? அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா, இல்லை தேவனை விட்டு விலகுறவராய் இருக்கிறோமா, அல்லது அற்ப காரியங்களால கொஞ்ச கால சந்தோஷத்துக்காக தேவனை விட்டுட்டு நாங்கள் ஊடுறவர்களாக இருக்கிறோமா? அப்ப நாங்கள் எங்களை நாங்களே நிதானித்து அறிந்தால் நாங்கள் ஐடென்டிக்குள் அடைய மாட்டோம். ஆமே. அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு சொல்லவாத காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவருடைய மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 2-3 வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை கூறியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதற்கு நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த சுவிசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது தேவவாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மெத்தோலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. இதுதான் முக்கியம். இப்ப தேவகுமாரன் பாடுபடவும் மரித்தொழுந்து 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது. வேத வாக்கியத்தில் எழுதப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்யணும்? கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி எங்களுக்காக உயிர்த்தெழுந்து அவர் கரமேறி மீண்டும் பெறப்போகிறார். இதுதான் சத்தியம். கர்த்தர் மீண்டும் பெறப்போறார். இதெல்லாம் நடந்தாச்சு. நாம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் சபைக்கு வந்துட்டோம், வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தர் மீண்டும் பெறப்போறார் என்னை அழைத்து சொல்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அந்த ஆயத்தம் என்னுடைய நிலைமை எங்கே இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை தேவனோடு உறவில் இருக்கிறது. என்னுடைய உறவு தேவனுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது என்று தேவன் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இப்படியான காரியங்கள் எங்களுடைய கண்களை ஆவியானவர் திறப்பாராக. இப்ப எம்மாவூர் சீசர்கள் பாருங்க, அந்த காரியத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனோடு நடந்தும் தேவன் பக்கத்துல இருந்தும் இவர்தான் இயேசு என்றும் மரித்திருந்து உயிர்த்தெழுந்த இயேசு அறிய முடியாது போச்சு. அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசு அங்கால போறது மாதிரி நடிக்கிறாரு. இவங்களும் இல்ல பரிசிக்கிறாங்க, இருந்து போச்சு, வாங்க வாங்க. சரி, அவர் நடிச்சு பார்த்தார். ஓகே, இவங்க பரிசிக்கிறாங்க கூட அவருக்கு விரதா அவருக்கு. ஏனென்றா நீங்கள் விரும்புகிறோ விரும்பலையோ தேவர்களோடு நடக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லி விட்டாலும் விட போறவர் அல்ல. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருப்பார். அவர் எங்களோடு கூட இருந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற மாட்டார். அவருடைய சித்தம் எங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டே இருக்கும். அவர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றி மாற்றி எங்களை அவர் திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வர அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்று முன்பு மாறாத தகப்பன். அவர் எங்கள் மேல முற்குறித்த காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் தனித்து நிற்க மாட்டார். அப்ப பாருங்க, இந்த சூழல்கள் அப்படி போன உடனே அந்த இரவு போய் அப்பத்தை எடுத்து பிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு செய்ய போற காரியம் அதான். அப்பத்தை எடுத்து பிக்கும் போதுதான் அவங்களுடைய இருதயம் திறக்கப்படும். அப்பதான் அவங்க பக்கத்தில் இருந்தது இயேசு. வார்த்தையை எடுத்து நாங்கள் பிக்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோடு என்னால் உணர முடியலன்னு சொன்னா இந்த இருதயம் கடினப்பட்டது. அந்த கடினத்தன்மை உடைக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒப்புரவாக வேண்டும். தேவ சமூகத்தில் நாங்கள் அவரை தேடி கண்டுபிடிக்கத்தக்கதான இந்த வேலையை அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த நேரத்தில் குணப்படுத்தினார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 14-23 வசனத்தை வாசிங்க. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி
பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இன்னொரு வாசிங்க வசனத்தை. இதைத்தான் நாங்க செய்ய போறோம். 23ஆம் வசனம் படவாக்குகளுங்க. வேலை வந்த போது அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும் பங்கிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடைய கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுத்தவரும் என்னுடன் கூட பங்கிருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுத்த மனுஷன் ஐயோ என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த கடைசி நேரத்தில் இந்த பாஸ்கா பண்டிகையில அவர் எங்களுக்கான திருவிருந்து பந்தியை காட்டி கொடுக்கிறார். இப்ப பாருங்க, மனுஷனுடைய நிலைமை எப்படி என்று, மனுஷன் எப்படிப்பட்டவர், மனுஷன் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் காட்டுறார். ஏடா தான் வந்து மறிக்க வேண்டியது அவருடைய சித்தத்தின்படி வந்து அவர் மறிக்க போறார். ஆனா ஒருவன் எனக்கு காட்டி கொடுக்குறான், அவனுக்கு ஐயோ. இப்ப தேவனுடைய நாமம் அவ சொன்ன உடனே அதுல இருந்து எல்லாரும் 12 சீசர்கள் ஒவ்வொரு நானா 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 ஒவ்வொருவரும் தங்களை கற்பனை பண்ணிக்கலாம். நான் ஜீசுக்கு எதிராக என்ன செய்தேன், நான் ஜீசுக்கு எதிராக என்ன செய்தேன், ஜீசுக்கு எதிராக நான் என்ன பாவம் செய்தது, தங்களை நிதானித்து அறிந்தார்கள். இப்ப நாங்களும் பாருங்க, இந்த நாளில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ்காரியோத் 30 வெள்ளிக்காக காட்டி கொடுத்தோம். நாங்கள் சில நேரங்களில் அற்ப காரியங்களுக்காக இயேசுவை நாங்கள் காட்டி கொடுக்கிறோம். ஒளிவத்தில் சாட்சி இல்லாமல் நாங்கள் விட்டு கொடுக்கிறதுனால தேவ சமூகத்தில் தேவனை நாங்கள் என்ன செய்யறோம், அவமானப்படுத்துறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்யறோம், சூசிக்கிறோம். எங்களுக்கு தெரியாம, நாங்கள் தெரிஞ்சும் தெரியாம, இது சின்ன பிரச்சனை தானே, சின்ன பிரச்சனை தானே. ஆனா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் என்னத்தை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கென்று நாம் செய்யணும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பந்தியில சொல்லுவார காரியம் என்னன்னு சொன்னா, எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து நாங்கள் சரியா செஞ்சோம்னு சொன்னா நாங்கள் ஆக்கியத்திற்கு அடைய மாட்டோம். அப்ப நம்முடைய காரியங்கள் நாம் தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தை எனக்குள்ளே இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையா நான் இருக்கிறேன், தேவனுடைய காரியத்தை அப்பா நான் வெளியரங்கமாய் செய்யும்படியாய், சாட்சியாய் வாழும்படியாய், நற்சாட்சி பெற்றவனாய் நாங்கள் மற்றவர்களை விசாரிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக, ஏழைகள் விதவைகள் திக்கற்றவர்களை நாங்கள் கனம் பண்ணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யத்தக்கதா எங்களை அழைத்திருக்கிறீர், வேறு இருக்கிறீர். அப்பா, எங்களை வெட்டி எடுத்திருக்கிறீர். உம்முடைய கரத்துல நான் இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எங்களை நீங்க வனையுங்க ஆண்டவர், உம்முடைய விருப்பம் போல வனையும், உங்களுடைய சித்தம் போல வரையும். அப்பா, உமக்கு உகந்த ஒரு பாத்திரமா என்னை வரைந்து கொள்வது உள்ளத்துல நினைகள் தலைகளை தாழ்த்தி தேவ சிந்தனையோடு தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் என்னை வெட்டி வேறு பிரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எனக்குள்ளே விசுவாசிக்க பண்ணி என்னை நீதிமானாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறீர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எனக்கு ஜீவனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள வசனம் அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே துதிக்க, உண்மையே பாட, உம்முடைய வசனத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறீரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்குள்ளே ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே அமர என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள் அப்படி தேவன் ஒப்பு கொடுத்து முன்னுக்கு வாங்க. அப்படி நாங்கள் பந்தி ஆராதனைகளை நடந்து வருவோம். வாய்ஸ் முன்னுக்கு வாங்க. கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் வாசித்து அதன்படி எங்களை விட்டுக் கொடுத்து தேவ சமூகத்திலே நாங்கள் ஒப்புரவாகி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பஸ்கா நினைவு கூறுறோம். இது எங்களுக்காக இதை செய்யும்படி எங்களுக்காக அடித்தீரே அப்பா.